இன்றைக்கி சூப்பரான அரைச்சி விட்ட திருக்கை மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு திருக்கை மீனை வாங்கி நல்லா கட் பண்ணி சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு வானல் வச்சு வானல் சூடானதும் 2 டீஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கருப்பு மிளகு போட்டுக்கோங்க. 4 வரமிளகா போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகா கூட்டிக்கலாம், சேர்த்துக்கலாம். அப்புறமா அதை நல்லா அரோமா வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இதை தான் நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். அடுத்து ஒரு சட்டி வச்சு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயமும் கடுகு உளுத்தம்பருப்பும் போட்டு அது வெடித்ததும் இதுக்கு தேவையான 10 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 பழுத்து தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்த உடனே நல்ல வாசம் வரும். அது கூடவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புனாலே புளி சேர்த்தே ஆகணும். அப்போ தான் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், பச்சை வாடை வராமலும் இருக்கும். அப்புறமா குழம்பு நல்லா கொதித்ததும் ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம மீனையே போடணும். நம்ம முன்னாடி மீனை போட்டால் மீன் கரைஞ்சிரும். அதனால் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் மீனை போடணும். கொதிச்சாச்சு. இப்போ மீனை நம்ம அதில் போட்டுடலாம். மீனை போட்டு மீன் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. மீன் கரைஞ்சிரும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், நல்லா மீன் அழகாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இந்த மாதிரியே திருக்க மீன் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.